இப்போ நான் வந்து எல்லார்டையும் ரேபிட் கொஷின்ஸ் கேட்க போகிறேன். அதாவது சட்டுன்னு எனக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். யோசிக்காமல் சட்டுன்னு என்ன மைண்டில் வருதோ அதை சொல்ல போகிறீங்க. எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? அரியலோவிலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். உங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து யார் ரொம்ப ஜொலியான ஆள்? எல்லாருமே. இல்லை, ஒரு ஆள் தான் எங்களுக்கு சொல்லலாம். அப்போ நான் தான். நீங்கள் சொல்லுங்கள். இந்த படத்தை ஏன் நாங்கள் பார்க்கணும்? குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு. ஓகே, அதுக்காக நாங்கள் பார்க்கணும். டிரெக்டர் சார் சொல்லுங்கள், நீங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இல்லைன்னு சொன்னால் கூலான ஆஃபீஸரா ஷூட்டிங்கில்? இது என்னட்ட கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. அப்போ நான் இதை அங்கால கேட்டுக்கொள்கிறேன். உங்களோட நடித்தவங்க வந்து இப்படி உங்களை நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்களா இல்லைன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் டிமோட்? என்கரேஜ் பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஜெனிஸ்டன் சொல்லுங்கள், நீங்கள் வெளிநாட்டு காசு பெஸ்ட்டாக இருந்ததா ஷூட்டிங்கில் இல்லைன்னு சொன்னால் பொம்மலாட்டம் நல்லா இருந்ததா? சொல்ல சொல்லிட்டீங்க. அப்படி பிரித்து பார்க்கல. ஏன்னா நாங்கள் வளமையாக செய்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இதில் வந்து அதை விட இதில் நீங்கள் பெட்டராக பார்க்கலாம். அவுட்புட் வந்து பெட்டராக பார்க்கலாம். ஓகே, பெட்டராக வெறும் நம்புகிறோம் நாங்களும். பெட்டராக வெறும். நீங்கள் சொல்லுங்க, வாத்தியாரா நடிகரா? இல்லை எனக்கு சினிமா பிடிக்கும். ஆனால் வாத்தியாராக இருக்கிற ரியல் சினிமா மாதிரி தானே. ஓகே, அப்போ வாத்தி தான். வாத்தி. ஓகே, ரைட். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரியல் லைஃப்லேயும் ஒரு அப்பா, இதுலேயும் ஒரு அப்பா, அந்த நல்லா ரெண்டு இமோஷனும் ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருந்திருக்கு உங்களுக்கு. அந்த பாயிண்ட் எது? மகளிட பாதுகாப்பு. ஓகே, மகளை சேவ் பண்ணணும். சூப்பர், உண்மையில் பெஸ்ட். அடுத்த தயாளர் படத்தில் ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட நாங்கள். இந்த வில்லன் கேரக்டரை பார்த்து யாராச்சும் பேசி இருக்கிறாங்களா? பேசினது என்ன, ஊருக்குள்ளே அடியே வாங்கியாச்சு. ஸோ அதை பார்த்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா நான் ரியலாக நடிச்சிருக்கிறேன். ஏன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அது உண்மைன்னு நினச்சிட்டு அந்த ஊர் மக்கள் வந்து எனக்கு அடிச்சிட்டாங்க. அந்த இடத்துல நான் வந்து ஒரு என் ஆக்டிங் அதில் காட்டுறேன்னு சொல்லி நான் வில்லனை நடிச்சிருந்தானே. ஸோ உண்மையிலேயே ஒரு கொசப்பு வந்து இறங்கிட்டேன்னு நினச்சிட்டு அந்த ஊருக்காரங்க வந்து என்ன வந்து அடிச்சிட்டாங்க. அப்போ என்னோட சப்போர்ட்டிங் ரோலில் இருந்த எல்லாரும் போய் சொல்லித்தான் இது ஷூட்டிங் நடக்குது, கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கோ, இது ஷூட்டிங்னு சொல்லி நிப்பாட்டியாவில் அனுப்பினா அப்புறம் தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை இவற்றை நடிப்பை பற்றி என்னென்னா, என் வைஃபுக்கு வந்து கொஞ்சம் வீடியோ சின்ன இது காட்டினேன். தும்பியை கண்ணிலேயே காட்டக்கூடாது. இந்த படத்தில் இவனை பிடிக்கவே மாட்டுதுன்னே நேராகவே சொல்லிட்டா. அவளுக்கு வந்து தும்பி கண்டாலே கையை போட்டு நசிச்சுக்கொண்டே இருப்பான். இவன் யார் எடுத்தவன வேலைக்கு? அவன் வந்து என்ன ஏன் இப்படி நடிக்கிறான்? அவன் நடிக்கல, இவன் உண்மையாக இப்படியா நாள் தான் அப்படியே சொல்லிட்டாங்க. நான் நினைக்கிறேன் இப்போ இந்த படம் வெளியே வந்ததுக்கு பிறகு, தியேட்டர்ஸில் வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தயாரான நாங்கள் ரோட்டில் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நாங்கள் ரிலீஸுக்கே நான் வரமாட்டேன்ற மாதிரி தான் யோசிச்சேன். ஏன்னா கட்டாயம் மாட்டிவிடுவேன். உண்மையில் நாங்கள் பெரிய வெயிட்டிங்க. இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இப்படி சம்பவங்கள் நடந்திருக்கும் உண்டு. என்னென்னா இந்த படத்தில் நிறைய சீன்ஸில் வந்து தயாவும் மற்ற பேரண்ட்ஸும் கதைக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்த்த பிறகு தயாண்ட வைஃபே தயாவை அடிப்பான்னு தான் நிற்கிறது. ஒரு மனைவி வறுக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு இந்த படத்தை வந்து முழுமையாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சபடியா எனக்கு தும்பியையும் மாஸ்டரையும் ரெண்டு பேரையும் பார்த்தா நான் படம் வந்த பிறகு வழியில் காண்றவை எல்லாருமே அடிப்பின நம்பிக்கை எனக்கு இருக்கு. தம்பி, இப்போவே நீங்கள் தலைமறைவாகிறது நல்ல மட்டும் நினைக்கிறேன். ஏனெண்டா படம் பெற போகுது. அப்போ நாங்கள் என்னென்னு சொன்னால் அது உண்மையான விஷயம் தான். ஏனெண்டா இப்போ திரைப்படம் பார்க்கக்குள்ள அந்த திரைப்படத்தை நான் பார்க்கின்ற பொழுது அந்த திரைப்படத்துக்குள்ளே நான் போகிறேன் அப்படின்ற அதான். அதாவது ஒரு படம் நான் பார்க்குறேன்டா அந்த படத்துக்குள்ளே நானும் இருக்கிறேன் என்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஏனெண்டா எல்லா திரைப்படங்களாலையும் அப்படியான ஒரு உணர்வை வந்து நிச்சயமாக கொடுக்க இயலாது. அப்படி ஒரு படத்தை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இதை வந்து திரையரங்குகளில் பார்க்கிறவர்களும் நிச்சயமாக அவர்களுக்குள்ள அந்த ஒரு நம்பிக்கை வந்தால் எங்களுடைய தயாரிப்பாளர் சொன்ன மாதிரியாக இருவரும் அடி வாங்குறீங்களோ எனக்கு தெரியல. இதில் என்னென்றால் இப்போ நாங்கள் இந்தியாவில் ஒப்பிடும்போது அவர்கள் பெரிய ஒரு பண வளத்தை பயன்படுத்தி பெரிய அளவில் தான் படம் எடுப்பினோம். அது மாதிரி தொழில்நுட்பமும் அங்கே வளர்ந்துருக்குது. அதற்கு ஈடுணையாக ஈழத்தில் ஒரு தரமான ஒரு திரைப்படம் வெளிவர்றதுன்றது அதோட ஒரு போட்டி போட்டு அந்த ஒரு பெரிய வளத்துக்குள்ளே நாங்கள் ஒரு எளிமையாக எங்களுடைய வளத்தை பயன்படுத்தி எங்களுடைய உத்தியோகத்தர்களும் சரி, இல்லை எங்களுடைய நடிகர்கள் சரி, அல்லது டெக்னாலஜி தொழில்நுட்பம் சம்பந்தமான விடயங்களும் சரி, நாங்கள் அந்த திரைப்படத்துக்கு ஒரு ஈடுணையாக
ஒரு போட்டியாக வளர்ந்திருக்கிறோம் என்பதை இந்த திரைப்படத்தின் மூலம் தெரிய வரும். நிச்சயமாக இது உண்மையில் ஒரு உண்மையான விஷயம் தான். ஏனெண்டா தென்னிந்திய சினிமாவோட இப்போ நாங்கள் போட்டி போட முடியாது. ஏனெண்டா அவங்களுடைய தொழில்நுட்பம் அப்படின்னா அது ஒரு அட்வான்ஸ்டான ஒரு விஷயம். அதோடு நாங்கள் போட்டி போட முடியாட்டியும் கூட நாங்கள் சொல்ல வேண்டிய கதைகள் எங்களுடைய கதைகள் அப்படின்ட்டு இருக்குது. அப்படியான கதைகளை நிச்சயமாக இன்னும் ஒரு இடத்துல வந்து ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல தான் நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லணும். நாங்கள் ஒரு தென்னிந்திய திரைப்படம், அதாவது தென்னிந்திய இந்த திரையுலகத்தில் இருக்கின்ற ஒரு சிலரோட ஒரு சந்திப்புக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தது. அப்போ அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணம் வாரம், நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து நாங்கள் கதை எடுக்கிறோம்ண்டு. இன்னொருவரால் எப்படி எங்களுடைய கதைகளை திறம்பட சொல்லிட இயலும்? நிச்சயமாக அப்படி சொல்லிட இயலாது. எங்களோட கதைகளை நாங்கள் சொன்னால்தான் அது ஆக்கப்பூர்வமாக அர்த்தபூர்வமானதாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு நம்பிக்கை. ஏனென்றால் நாங்கள் இங்கே வாழ்கிறோம், இங்கே வாழுகின்ற எங்களுக்கு தான் தெரியும் நிச்சயமாக எங்களுடைய கதைகள், எங்களுடைய இடம் எப்படியாக இருக்கின்றது என்று சொல்லி. அப்போ எங்களோட கதைகளை நாங்கள் சொல்ல வேணும். அது மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அப்படி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கருத்தை எங்களோட சமூகத்துக்கு சொல்ல வாரீங்க அப்படின்றது நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய விஷயமா இருக்குது. நீங்கள் நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னால், எங்களோட கதையை மட்டாக்கள் எடுத்து செய்யலாம். ஆனால் அந்த உணர்வுன்றது அவையிட்ட அது நிச்சயம் வர்றதுக்கு இல்லை. அந்த உணர்வு வரமாட்டா எங்களோட பிரச்சனையை நாங்கள் சொல்லிக்க தான் அந்த உணர்வோடு வெளிப்படுத்த முடியும். அந்த உணர்வும் அந்த எங்களோட கதையும் இந்த படத்தில் முழுதாக தெளிவாக தெளிவாக எடுத்து காட்டியிருக்குது. அது உண்மையில் ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது உண்மையில் வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அதோட இப்போ எனக்கு டைரக்டர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அப்படி டைரக்டர் டீம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. இதுக்கு நீங்கள் எனக்கு ஒரு தெளிவான ஓப்பனான எந்த ஒரு தயக்கமும் இல்லாத பதிலை நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன். இப்போ எங்களோட ஈழத்து சினிமா இது பாரிய ஒரு கடல் அளவுக்கு போக வேணும் அப்படின்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இங்கே ஏனைய குழுக்களும் இருக்கணும், குழுவாக படங்கள் செய்கின்றவர்கள் இருக்கணும், நிறைய குழுக்கள் இருக்குது. அப்படி ஏனைய குழுக்கள் உங்களுக்கான ஒத்துழைப்பை எப்படி தரணும்? ஒத்துழைப்பு இருக்கா? முதல்ல நான் முதல் ஒரு டீமுக்கெலாம் இருந்தேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி மற்ற டீம் ஒத்துழைப்பு தெரிதாண்டு இல்லை. நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம்ன்ற பொறுத்து தான் கூப்பிட்றாங்க. சில பேர் அப்படி இருக்கிறாங்களான் தனித்தனி குழுக்களாகவே அவர்களுக்குள்ளேயே. இப்போ இங்கே நிறைய பேர் வந்து என்னென்னா, இப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் கூட இப்போ தங்கடாக்களே பார்ப்பேன். ஒரு கேரக்டருக்கு தேவையான ஆக்களை தேடி எடுத்து போட்டால் அந்த படம் வந்து அந்த கதையும் போய் ஒரு நல்ல பலமாக வரும். இதில் நான் என்ன சொல்லணும்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட படத்தை உருவாக்கும் போது ஒரு குழுவாக தான் இயங்குவாங்க. ஒரு இயக்குனருக்கு தன்னோட இசைந்து போகிற ஆக்களோட வேலை செய்கிறது தான் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே வேலை செய்த ஆக்களாக இருக்கலாம். அவங்களோட நல்ல இயல்பாக சுலபமாக வேலை செய்யலாம். ஆனால் அது குழு தான், உண்மையாகவே ஒரு குழு முயற்சி தான் ஒரு சினிமான்றது. ஆனால் இப்போ நம்ம வேறு குழுக்கள்னு பார்க்குறது வந்து அது அந்த குறிப்பிட்ட படத்தை செய்கிறதுக்கு மட்டும் அவங்க குழுவாக இருக்கணும். பிறகு வேறு படத்தில் இன்னொரு ஆள் தொழில்நுட்ப ரீதியாகவோ அல்லது நடிப்பு ரீதியாகவோ கூப்பிடும்போது நாங்கள் அங்கேயும் போகணும். அது வந்து ஒட்டுமொத்தமாக நம்மளோட ஈழ சினிமாவோட வளர்ச்சிக்கு அது உதவும். இப்போ நாம் குறிப்பிட்ட அந்த குழுவுக்குள்ளேயே முழுக்க டெக்னிக்கலாகவும் நடிகர்களாகவும் அங்கே தான் இருப்போம்ன்றது மட்டும்தான் பிரச்சனை ஒழிய, மற்ற இடத்துல போகிறது வந்து நம்மளோட ஒட்டுமொத்த ஈழ சினிமாவோட வளர்ச்சிக்கு உதவும். அது நான் சொல்கிறேன். யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ படங்கள் எதுவும் வந்தால் அது இந்த ஒரு படம் தானே. இப்போ எல்லார்ட்ட மைண்டும் அப்படி தான் இருக்கும். இந்த படம் தானே, அந்த படம் தானே, அந்த எல்லாமே ஒன்று. இந்தியன் படத்தின் லெவலுக்கு எல்லோரும் நினைச்சு பார்க்காட்டியும் ஸோ எங்களோட கதைகளுக்கும் ஒரு ஆதரவை தந்த முதல்ல பார்க்கணும். எங்களோட டீம்லேயே எங்களுக்குள்ள ஒரு கொள்கை இருக்குது. எங்களோட சசியண்ணா சொல்லி தந்தது தான், எங்களோட ஊர் படம் எந்த படம் வந்தாலும் நாங்கள் அதை போய் முதல்ல பார்க்கணும் என்றது எங்களோட கொள்கை. படம் பார்த்ததுக்கு பிறகு தான் நாங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லலாம். அது உண்மையான விஷயம். இல்லை, இப்போ சக கலைஞர்கள் அல்லது குழுக்கள் வந்து ஆதரவு தருகிறேன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறது தானே. உண்மையிலேயே ஒரு படத்தை எடுத்தால் அது மக்களோட ஆதரவு தான் நமக்கு தேவை. சக கலைஞர்களோட ஆதரவு எங்கே தேவைன்னு சொன்னால், நம்ம ஒரு படத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் போது நமக்கு உதவி தேவைப்படும் தானே. ஒரு நடிகர்களோ அல்லது வேறு டெக்னிக்கலாகவோ ஆக்கள் தேவைப்படும் போது அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணணுமே இல்லையே, அவங்க தான் வந்து பார்க்கணும்னு இல்லை. உண்மையிலேயே நாம் டார்கெட் வைக்க வேண்டியது மக்கள் தான். மக்களை பார்க்க வைக்கிறதுக்கான சரியான படங்கள் எடுக்கும்போது அது இயல்பாகவே வந்து நிறைய பேர் வந்து நமக்கு அடுத்த படத்தை எடுக்கிறதுக்கோ அடுத்த இது உருவாக்குறதுக்கோ உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சக கலைஞர்கள் கட்டாயம் தியேட்டருக்கு வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். பர்சனலாக நான் எந்த கருத்தை சொல்கிறேன் இல்லை, இதில் என்னென்னா எங்களோட படைப்பை வந்து உலகறிய வைக்கணும், அதுதான் முக்கியம். அது வந்து இப்போ நாங்கள் வளர்ந்து வர கலைஞர்கள், அப்போ குழுக்களாவோ தனியாகவோ வேலை செய்கிறது இங்கே முக்கியம் இல்லை.
இப்போ நான் என் நண்பனொருதன் என்னொரு படக்குழுவில் வேலை செய்கிறான்டா அவனை ஊக்கப்படுத்துவான். அதே நான் ஒரு படம் செய்கிறேன்டா அந்த நண்பன் என்ன ஊக்கப்படுத்தணும். இப்போ நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் மக்களுக்கு போய் அது சரியாக சேரும். இல்லாட்டி இப்போ இப்போ சும்மா நார்மலாக பார்த்தாலே வந்து இந்தியன்ற மூவி தான் பெஸ்ட்டான மூவின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது எங்களோட நாட்டில். அது வந்து உடைக்கணுன்றது எப்படி என்றால் எங்களோட நாட்டிலையும் கலைஞர்கள் இருக்கிறார்கள், எங்களோட நாட்டிலையும் வந்து உலகறிகிற அளவுக்கு வந்து படைப்பை கொடுக்குற அளவுக்கு திறமையான ஆட்கள் இருக்கணும். இப்போ அது வந்து சரியாக வந்து எங்களோட மக்களுக்கு போய் சேரணும், இந்த குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணுமென்ற எண்ணத்தை உருவாக்க வேண்டிய முக்கியமான கடமை எங்களுக்கும் எங்களை சார்ந்த இந்த குழுக்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே இருக்குது. இப்போ கட்டாயம் வந்து இது வந்து இப்போ நான் தனியாக இருக்கேன் அப்படி அந்த எண்ணம் எல்லாம் இனி இல்லாமல், இனி எனக்கு இது அனுபவம் குறைவு தான், இருக்குதோ இல்லையோ தெரியாது, ஆனால் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய கலைஞர் ரொம்ப உருவாகி கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒரு இந்த சினிமா சார்ந்த ஒரு வருமானமும் வருமா இருந்தால் நிறைய கலைஞர்கள் வந்து இன்னும் வெளிவருவாங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட சும்மா ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து திறமையில் ஒழிச்சு வச்சு நார்மலாக கூலி வேலைக்கு போய்க்கொண்டு கனவுகளை மறந்து நிறைய கலைஞர் வந்து இங்கே இருக்கணும். அவையில் வந்து இன்னிலன்னு ஒரு திறமையான ஆட்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு வந்து என்ன செய்யணுமெண்டா ரைட் சினிமா ஆண்டா ஓகே இதால் ஒரு வருமானம் பெருகுது, அப்போ இது வந்து இவருக்கு இன்ன திறமை இருக்குது, ரைட் இப்போ சசி ஒரு உதாரணத்துக்கு சசிகலன் சொல்லணும் நல்லா நடிக்கக்கூடிய இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கும். அப்படி குழுக்கள் எல்லாம் இந்த ஈழம் கலைகள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் எங்களோட படைப்பு வந்து உலகறிய போகும்னு நான் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. அதாவது இந்த ஊக்குவிக்க ஆள் இருந்தா ஊக்குவிக்கிறவனும் தேக்குவிப்பானாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வசனம் இருக்கு. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஆட்கள் இருந்தா கட்டாயம் நாங்களும் சக்சஸ் ஆகலாம். இது எங்கட படம், இது எங்கட எங்கட கலைஞர், நாங்கள் தான் உலகறிய வைக்கணும், நாங்கள் தான் உலகறிய செய்யணும் என்ற பெரிய ஒரு பொறுப்பும் இருக்கு. இல்லை இப்போ என்னென்னு சொன்னால் நம்மளோட ஈழ சினிமா வந்து ஒரு குழந்தை பிள்ளை லெவலான்னு இருக்கு. ஒரு அப்பா வந்து தன்னை பிள்ளை ஒரு சித்திரம் கரைக்கணும் வந்து காட்டுது. அவர் 5 வயதுன்னு 4 வயதுன்னு சொல்லும்போது அந்த சித்திரம் அழகாக இருக்குது, அது பெருசாக. ஆனாலும் நாங்கள் அப்பாவை நாங்கள் பாராட்டுவோம், நல்லா இருக்கிறோம், இதை என்ன செய்யணும். ஆனால் இதே தான் நம்மளோட மக்களும் செய்யணும், சக கலைஞர்களும் செய்யணும். எப்படின்னு சொன்னால் படம் நம்ம ஆரம்பத்திலாம் இருக்கிறோம் அப்படி தான் இருக்கும், சில விஷயங்களில் டெக்னிக்கலாகவும் சில விஷயங்கள் அப்படி தான் இருக்கும். முதல்ல நாங்கள் வந்து அதை அந்த சித்திரத்தை வாங்கி பார்க்கணும், அதாவது தியேட்டரில் வந்து பார்க்கணும், வந்து பார்த்துட்டு ஓகே நீ செய்திருக்காய் எவ்வளோத்துக்குள்ளே நீ மட்டத்துக்குள்ளே நீ செய்திருக்கிறாய் நான் உண்டு. அப்போ அதாவது அவரோட வயதுக்கு இந்த சித்திரம் எல்லாம் எங்களோட ஆரம்பத்துக்கு இந்த படம் எவ்வளவோ பெரிய விஷயம், அவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே. ஸோ அதை பாராட்டிட்டு இன்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லும்போது நாங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையில சந்தோஷமான விஷயம். இப்பொழுது தயாரிப்பாளர் சார்ந்து நான் சில விஷயங்களை கேட்க வேண்டும். இப்போ நீங்கள் இந்த படத்துக்கு நான் வந்து இந்த படத்தை நான் தயாரிப்பாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முதல் அடியை எடுத்து வைக்கக்குள்ள உங்களை சார்ந்து இருந்தவர்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை சொன்னவர், ஏன் நீ இப்படி காசை கொட்டுற, என்னத்துக்கு காசை கறியாக்குற அப்படின்னு சொல்லி அந்த 4 பேர் 4 விதமாக பேசுவார்கள் அப்படின்றது நடந்திருக்கா உங்களுக்கு? என்னை பொறுத்தவரையில் நாங்கள் 2 பேரும் தான் முடிவெடுக்கிறது. அந்த 4 பேர் சொல்கிறத நாங்கள் செவி மடுக்கிறது இல்லை. நல்ல விஷயம். 4 பேர்ட்டது செவி மடுக்கிறதே இல்லை. நான் கேட்டுத்தான் நோட்மெண்ட்டில் கேட்குறதே இல்லை. நாங்கள் 2 பேரும் தான் முடிவெடுக்கிறது. எங்களுக்கு வந்து நாங்கள் கலைஞர்கள், இவர் வந்து ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் கலைஞர்கள்லாம் ஊக்குவிக்கணும். அந்த வகையில் தான் நாங்கள் சிலவை பற்றி எதிர்பார்க்க எவ்வளோ முடியுமென்றதை பற்றி தண்ணிஇல்லை. ஆனால் அதுக்கு சசிகரன் வந்து எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார். இந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக சுருக்கி இந்த படத்தை செய்யலுமோ அந்த வகையில் அவரும் வந்து அதுக்கு ஒத்துழைப்பாக செயற்படுறபடியாக எங்களுக்கு அது பெரிய பாதிப்பாக எங்களுக்கு தண்ணிஇல்லை. எங்களால் இயன்றளவு நாங்களும் பண ரீதியான உதவியை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இதில் நான் கேட்க நினைச்சேன்னா இந்த சின்ன பிள்ளைகளோட ஷூட்டிங் செய்தது இப்படி இருந்ததுன்னு நான் கேட்க நினைச்சேன். சின்ன பிள்ளைகளோட ஒரு வேலையை வாங்குறேன்னா அவைக்கு இது ஒரு வேலையண்டு உணராமல் இது ஒரு நடிக்கணுமென்று உணராமல் செஞ்சால் மட்டும்தான் அது இந்த உண்மையான இது வரும். அப்போ இதில் நான் மட்டுமே இல்லை, இதில் நடிக்கிறாக்கள்லேருந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்து தான் இது செஞ்சது. அதில் நிறைய சுவாரஸ்யமான இதுகள் நடந்தது. அந்த பிள்ளைகள் எல்லாம் எல்லாரோடையுமே நல்ல ஜாலியாக இதாக விளையாடிக்கணும். அதில் ஒரு ஆளுக்கு பட்டப்பேரை வேறு வச்சாச்சு, வயிற்று குத்தான்னாண்டு. ஏன்னா அவர் தான் எல்லார்டையும் ஆடி வாங்குறது. விடிய காலமாக ஷூட்டிங் ஸ்பாட் வந்தோடனே
அண்ணா இங்கே வா குனி அன்ட்டு குத்தோடு அதெல்லாம் வாங்கினா தான் அதுக்கு அங்கால அந்த பிள்ளைகள் நடித்து அந்த இதெல்லாம். அது உண்மைதான். ஏனெண்டா சிறுவர்களோட உலகம்ன்றது வித்தியாசமானது. அந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் போனால் தான் நாங்கள் நினைக்கிற ஒரு விஷயத்தை எடுக்க முடியும். அப்படி நீங்கள் போய் உங்களுக்கான விஷயங்களை எடுத்து இந்த ஒரு திரைப்படத்தை இப்போ திரையிடல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறீங்கள். உண்மையில் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நாங்களும் பொம்மலாட்டம் திரைப்படத்துக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். அது மாத்திரமில்லாமல் நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான், எங்களுடைய ஈழத்து திரைப்படம் என்பது ஈழத்து சினிமா துறைன்றது இப்போ தான் வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கு. அதாவது இந்த வயிற்றில் இருக்கிற குழந்தை வயிற்றுக்குள்ளே 10 மாதம் இருக்கும், அதுக்கு பிறகு வெளியில் அதனுடைய வளர்ச்சி படிப்படியாக இருக்கும் என்ற மாதிரி தான் எங்களுடைய சினிமா துறையினுடைய வளர்ச்சியும் இப்போ இருக்குது. அந்த வகையில் எங்களோட படைப்புகளை ஊக்குவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான தேவை என்றது நிச்சயமாக எங்களுக்கு இருக்குது. அப்படி எங்களுடைய பொம்மலாட்டம் திரைப்பட குழுவினர் எங்களோட இணைஞ்சிருக்கிறோம், நிறைய விஷயங்களில் பேசி இருக்கிறோம், நிறைய விதமான அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறோம். இவர்களுக்குரிய அந்த மிகப்பெரிய அளவான ஒரு அவர்கள் இவ்வளவு காலம் பட்ட இவ்வளோ கஷ்டங்கள் எல்லாம் பகிர்ந்திருந்தவ எங்களுக்கு அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்றலாம். இதுக்கெல்லாம் ஒரு சரியான தீர்வாக எது இருக்க போகுதுன்னு சொன்னால் பார்க்கின்ற நீங்கள் திரைக்கு வந்து அவர்களுடைய படத்தை பார்த்து அவர்களுக்காக நீங்கள் தட்டுகின்ற அந்த கைதட்டல் தான் அவர்களுக்கான மிகப்பெரிய ஒரு வலி தீர்க்கக்கூடிய மருந்து அப்படி என்று நான் என்ன கேட்டால் சொல்லுவேன். அது ஒவ்வொரு கலைஞனுக்கும் அப்படி தான். அந்த கைதட்டல்கள் தான் மிகப்பெரிய ஒரு அவர்களுக்கு வரமாக இருக்கும்.